மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம விஜயும் காவேரியும் தாத்தா வீட்டுக்கு போறதுக்காக ரெடியாகி கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம சாரதா கிட்ட விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நாங்க வீட்டை விட்டு போறோமேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா எனக்கு ஞாபகம் வரப்பெல்லாம் நான் உங்களை பார்க்க வருவேன். அதே சமயம் நாங்க வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கால் பண்ணா போதும், நான் கண்டிப்பா இங்க ஓடி வந்து நின்றுவேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க தம்பி, என்னதான் இருந்தாலும் உங்க கூட இருந்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது தம்பி. உங்களை பிரியறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே உங்கள் தாத்தா பாட்டி உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கிறது தான் கரெக்டு. அவங்கள வயசான காலத்தில் தனியாக விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னமோ பெத்த புள்ள பிரிஞ்சு போகிற மாதிரி தான் அம்மா ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி எங்கள் கங்கா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது காவேரி இருந்துட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜயும் காவேரியும் வந்ததை பார்த்து நம்ம தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ காவேரி சொல்கிறாங்க, தாத்தா நான் சொன்ன மாதிரியே இப்போது விஜயை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியுமா நீ விஜயை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இப்போது இங்கே நம்ம பாட்டி பார்த்ததுமே விஜயை அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய், இனிமேல் நீ இங்கே தான் இருப்பியா, என்னை விட்டுட்டு போக மாட்டியா, நீ எப்போவுமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பாட்டி எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க, அழுகாதீங்க பாட்டி, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், இனிமேல் நீயும் காவேரியும் ஆஃபீஸோட பொறுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் 2 பேர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்ன தாத்தா ஏதோ இது சித்தப்பா வந்து பேசிக்கிட்டு இருந்தார் போல், ஒரு வேளை அவர் ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு என்ன, உங்ககிட்ட சொன்னாரே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா விஜய், இது அஜய் பேருக்கு எல்லாமே மாற்றிடலாம், அஜயே எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பிட்டு நேரமாக அவ்வளோ அதை தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தாத்தா எப்படியோ அந்த பொறுப்பை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கல, பொறுப்பை கொடுக்குறது கூட ஓகே தான், ஆனால் ஆஃபீஸவே அஜய் பேரில் மாற்றி எழுதணும்னு சொல்லிட்டு சித்தப்பா பிளான் பண்ணியிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. சரிப்பா அதெல்லாம் விட்டுருப்பா, நீ ஆஃபீஸை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் கவலையப்படாதீங்க, ஆஃபீஸை முன்ன விட இப்போ ரொம்பவே டாப்புக்கு கொண்டு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா விஜய், நீ இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் எல்லாமே சக்ஸஸாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே சொல்கிறாங்க. இப்போது அன்பரசுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. என்ன இதுங்க ரெண்டும் திரும்ப வந்துருச்சு, எப்படியாவது அஜய் பேருக்கு ஆஃபீஸை மாற்றி விட்டுடலான்னு பார்த்தா இந்த விஜயும் காவேரியும் திரும்ப வந்துட்டாங்களே, இனிமேல் கண்டிப்பாக இவங்க இங்கேருந்து போகிறது போல், போகவே போக மாட்டாங்க போல், நாம் இந்த வீட்டையும் நம்ம பேருக்கு எழுதிக்கலான்னு சொல்லி நினச்சோம், நம்ம போட்ட திட்டம் ஒன்று கூட நிறைவேறாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு வந்து ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரியோட வழக்கப்பை பற்றி பேசுகிறாங்க. இங்கே நம்ம விஜயுமே, தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக பிரம்மாண்டமாக நம்ம காவேரியோட வளகாப்பை செஞ்சிடலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம அன்பரசுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. காவேரியோட வளகாப்பு சிறப்பாக நடக்கவே கூடாது, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடணும், அவங்கள நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு வந்து பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரே வழி அந்த பசுபதி தான். பசுபதி வந்து அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் கலாட்டா பண்ணணும், அப்போ தான் மாமாவும் அத்தையும் மிரளுவாங்க, பயப்படுவாங்க, ஏதாவது ஒரு படப்படப்பாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக நம்ம இந்த விஷயத்த சம்மந்திக்கிட்ட சொல்லணும், சம்மந்தி கண்டிப்பாக இதுக்கு பெஸ்ட் ஐடியாவாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் பசுபதிக்கு நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக காவேரியோட குழந்தை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போது அன்பரசு வந்து கண்டிப்பாக காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க. இப்போது அன்பரசு சொன்னதுமே நம்ம பசுபதியுமே சரி நல்ல வாய்ப்பு, இதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம பிள்ளைய ராகவை கொண்டு போயிட்டு அடைச்சி வச்சு எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துனாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு முடிவு அவங்களுக்கு கட்டிடணுன்ற மாதிரி தான் இங்கே பசுபதி வந்து குறுக்கு எண்ணமாக நினைப்பாங்க, அதாவது கேவலமான எண்ணம்னே சொல்லலாம். இப்போது அன்பரசு வந்து பசுபதியை பார்க்கறதுக்காக நேர்லேயே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது பாட்டிமா வந்து, விஜய் நீ ஏதாச்சும் சாப்பிட்றியாப்பா, என் கையால் ஏதாவது நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்காக நான் சமைச்சு கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து விஜய்க்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. கூடவே நம்ம காவேரியுமே போகிறாங்க. பாட்டி உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் நீ கிளிக்க தேவையில்லை, ஏற்கனவே நீ பண்ணதெல்லாம் போதும், என் பேரனை என்கிட்ட இருந்து பிரித்து இத்தனை நாளாக உன் கூடவே வச்சுக்கிட்டல, நீ சரியான ஆளு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக
பயங்கரமாக கோவப்படுறாங்க காவேரி கிட்ட. காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பாட்டி இப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டி, உங்கள் பேரனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுன்றது என் எண்ணமே கிடையாது, தயவு செஞ்சு என்னை எதிரியே பார்க்காதீங்க பாட்டி, நான் என்ன பாட்டி இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாமே நீ பண்ணது எல்லாமே துரோகம் தானடி, என் பேரன் என் கூடவே இருப்பான், அவனை பிரிஞ்சு நான் எப்போவுமே இருந்தது கிடையாது, ஆனால் அவனை பிரித்து என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாட்டி இனிமே அவர் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டார் பாட்டி, எப்போவுமே உங்கள் கூடவே தான் இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடி, இதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, இப்போ ஒழுங்கா நீ கிச்சனை விட்டு நகரு பக்கம், என் பேரனுக்காக நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பாட்டிமா வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு நம்ம சாரதா காவேரிக்கு கால் பண்ணி, காவேரி எப்படி இருக்க, அங்கே ஏதாவது பிரச்சனையா, பாட்டி ஏதாச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ என்ன நினச்சி எதுவும் கவலைப்படாத, அப்புறம் பிஸ்னஸை நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ வாழ்க்கை ஃபஸ்ட்டு வாழ ஆரம்பிக்க, அப்பளம் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உன்னால் தனியாக முடியுமாம்மா, அதெல்லாம் என்னால் முடியும்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. அம்மா அப்போவுமே நான் கண்டிப்பாக உனக்கு உதவிக்கு இருக்க தான் செய்வேன், கண்டிப்பாக உன்னாலெல்லாம் தனியாக எடுத்து அதை செய்ய முடியாது, நான் கண்டிப்பாக டெய்லியுமே அங்கே வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. சரிடி, இதவே சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து நம்ம சாரதா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது கங்கா வந்து நம்ம சாரதா கிட்ட இந்த பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன பேச்சுனா, நான் இந்த வீடு விற்கிற பேச்சு. இங்கே பாருமா, அதான் காவேரியும் அவள் வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டால, இனிமேல் எதுக்காகமா தாமதம் பண்ணுற, அவள் பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக போயிருக்கா, எங்களுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடு, அதுக்கு பணம் எனக்கு தேவை, குமரன் மாமாவும் என் கூட இருக்கணும், தயவு செஞ்சு அந்த வீட்டை வித்துருமா அப்படின்னு சொல்லுவோம். சரிடி, நானும் அந்த முடிவை தான் எடுத்திருக்கேன், உங்களோட வாழ்க்கைன்றப்போ எனக்கு அந்த வீடு பெருசாக தெரியலடி, உங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நீ சொன்ன மாதிரி வீட்டை விற்று உனக்கான பங்கு என்னவோ அதை நான் கொடுத்துட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு யமுனாவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம சாரதா முகம் வாடி போயிருக்காங்க. பாட்டிமா இருந்துட்டு, ஏன் சாரதா உன் முகமே சரியில்லை, வீட்டை விற்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லை தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அத்தை, எனக்கு வீட்டை விற்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதான் இவங்க ரெண்டு பேரும் பிடிவாதம் பிடிக்கிற ஆளுங்களே, அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி ஆசாசியாக கட்டின வீடு அத்தை, அதை வேற ஆளுக்கு விற்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, வேற வழியும் இல்லை அத்தை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்க்கு பரிமாறலான்னு சொல்லிட்டு வராங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ கொஞ்சம் நேரம் அமைதியே இரு, நான் விஜய்க்கு பரிமாறுறேன், ஏன்னா அவனுக்காக நான் ஆசாசியாக நான் இந்த சாப்பாட்டை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு பாட்டிமாவே சாப்பாடு பரிமாறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சூப்பராக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நம்ம ராதாவும் பாட்டிமாவும் பேசிக்கிறாங்க. பாட்டிமா வந்து சொல்கிறாங்க ராதா கிட்ட, ராதா இந்த காவேரி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக விஜய்க்கு பேர் ஆபத்து தான், இந்த பசுபதி ஏதோ கொஞ்ச நாள் அடங்கி இருக்கான், கண்டிப்பாக அவனால் பிரச்சனை எப்போனாலுமே வரலாம், காவேரி இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, இருந்தாலும் விஜயோட வாரிசாக வயிற்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது காவேரியை வந்து விஜய்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ராதா கிட்ட கேட்கவும், ராதா ஏதாவது பண்ணுடி, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நான் என்னம்மா சொல்ல முடியும், வேணா காவேரி குழந்தை பெற்றதுக்கப்புறம் தான் அவள் இந்த வீட்டை விட்டே போக முடியும், குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக விஜயுமே பின்னாடியே போயிடுவானே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடி ராதா, நான் சொல்கிற மாதிரி செய், இப்போதைக்கு குழந்தெல்லாம் எதுக்கு, இப்போ தானே 5 மாதம் ஆகுது, ஏதாவது கருக்கலைப்பு மருந்து இருக்காடி, அதை வச்சு கருக்கலைப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவளுக்கு கலைஞ்சிருச்சு குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக அவள் ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம். அதுக்கப்புறம் விஜயுமே சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா அவனையும் ஏதாவது வசிய மருந்து அவளுக்கும் கொடுத்து அவனும் இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கலாம் ராதா, அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்டி, அவன் சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ராதா, அதுக்கு நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராதா இருந்துட்டு, சரிம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் இருக்குது, அங்கே கேட்டு நான் மருந்து வாங்கிட்டு வரேன், ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதா வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம
விஜய் இருந்துட்டு பாட்டி வேற அடிக்கடிக்கு பயமாக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பயமெல்லாம் போயிடணும் அப்படின்றதுக்காக, அதாவது பாட்டிக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக கோவிலுக்கு காவேரியும் விஜயும் போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. காவேரி வந்து எப்போவுமே விஜய் என் கூடவே இருக்கணும், விஜயும் நானும் எப்போவுமே பிரியக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயுமே சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அங்கே வந்து சாமியார் இருந்துட்டு இங்கே நம்ம விஜயை பார்த்து சொல்கிறாங்க, மகனே உனக்கு பேராபத்து நெருங்க போகுது, உனக்குன்னா உன்னுடைய வாரிசுக்கு பேராபத்து நெருங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நீ கொஞ்சம் உஷாராகவே இரு, அதாவது உனக்கு பிறக்க போகிற குழந்தை, அதாவது குழந்தைக்கே உயிருக்கு ஆபத்தாக வந்து முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல நம்ம விஜய்க்கு. சாமி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களாலே பிரச்சனை வரப்போகுது, உன் வாரிசுமே இல்லாமல் போக போகுது, அதுக்கு காரணமே உன் ரத்த சொந்தம் தான், உன்னை நெருங்கின ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாமியார் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்னன்னே ஒன்றுமே புரியல. காவேரி சாமியார் வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நம்ம எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடி, வேறு ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்கிறாரு, நீ எதுக்கும் உஷாராகவே இரு, எங்கேயும் ட்ராவல் பண்ணாத, அப்பளம் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உன் அம்மா வீட்டுக்கு என்கிட்ட சொல்லாமல் இது போயிட்டு அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் செம்ம பிரச்சனை வந்துடும் சொல்லிக்கிட்டு பார்த்துக்கோ, நீ நம்ம வீட்டில் தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம விஜய் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை தாத்தா, எங்கே நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம், போன இடத்துல சாமியார் இப்படின்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதுப்பா, கண்டிப்பாக அந்த கடவுள் உன் பக்கம் தான் இருப்பார், உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க தாத்தா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறப்போ பாட்டியோட ரூம்ல இருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராதாவும் பாட்டிமாவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதா இருந்துட்டு, அம்மா நீ வாங்கிட்டு வர சொன்னல கருக்கலைப்பு மருந்து, காவேரிக்கு இந்த மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுலேயே குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா வந்து சொல்கிறாங்க. இதை நமக்கு விஜய் காதால் கேட்டுடுறாங்க. இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியலையே, நம்ம சித்தியும் பாட்டியுமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சாமி சொன்ன மாதிரியே ரத்த உறவால் என்னுடைய குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னார், கரெக்டாக அதே மாதிரி இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுவும் இவ்வளோ கேவலமாவா இவங்க திட்டம் போட்டிருக்காங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்க, என்னுடைய குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் பாட்டியும் சித்தியுமா, ஐயோ கடவுளே எனக்கு எப்படியாப்பட்ட உறவு கொடுத்துருக்க நீ, சத்தியமாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக மிரண்டு போயிடுறாங்க நம்ம விஜய். உடனே பயங்கர டென்ஷனாக அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு, பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்குறாங்க. இங்கே நம்ம இது ராதாவுக்கும் பாட்டிக்கும் அப்படியே அள்ளு கிளம்பிடுது, ஒரு மாதிரி அப்படியே திருட்டு முழிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது வந்துப்பா விஜய், என்னப்பா ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா வந்து நடிக்கிறாங்க. போதும் பாட்டி, நீங்கள் நடிச்சதெல்லாம் போதும், ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி, உண்மையாகவே உங்களை நான் என்னமோன்னு நினச்சேன், எனக்காகவே இருக்கீங்க, என்னுடைய சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம்னு சொல்லி நான் எவ்வளவோ நினச்சேன், ஆனால் அதெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் எப்போவோ மாறிட்டீங்க போல், இல்லை அப்பத்துலேருந்தே உங்களோட கேரக்டர் இதுதான் என்னென்னு தெரியல, என் குழந்தைய இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம பாட்டிமாக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இங்கே பாருப்பா விஜய், என்ன மன்னிச்சிருப்பா, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான்ப்பா, காவேரி உன் கூட இருந்தால் உனக்கு பிரச்சனை வரும், போதும் நிறுத்துங்க பாட்டி, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச வேணாம், இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிப்பீங்க, எனக்கு பிரச்சனை வந்தால் நான் அதை பார்த்துக்குவேன் பாட்டி, உங்களுக்கு என்ன கவலைப்பேன், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ நினைக்கல, ஆனால் அப்படி தானே இப்போ நீங்கள் பாயிண்ட்டு சொல்கிறீங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா காவேரி என் குழந்தை தாங்க சந்தோஷமே, என் குழந்தைய இல்லாமல் பண்ணிவிட்டு காவேரி என்கிட்டருந்து பிரிச்சுட்டு அப்படி நீங்கள் என்ன தான் சந்தோஷப்பட போகிறீங்க, நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதை விட நான் செத்து போகணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருடா விஜய், அப்படியெல்லாம் இல்லைடா, காவேரி உன் கூட இருந்தான்னா பசுபதியால் உனக்கு, பாட்டி போதும் பாட்டி, பேசுனதவே பேசி எனக்கு கடுப்பை கிளப்பாதீங்க, என் குழந்தை தான் பாட்டி எனக்கு எல்லாத்தோடையுமே முக்கியம், என் உயிரை விட என் குழந்தை தான் முக்கியம்,
வயித்துல இருக்கிற சிசுவை கொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி பாட்டி உங்களுக்கு மனசு வந்தது? அப்படி என்ன உங்களுக்கு புத்தி இவ்வளோ மட்டமா போயிடுச்சு? ச்சீ! இப்படியெல்லாம் நீங்க யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க போறது கிடையாது. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு அருவெருப்பா இருக்கு. இனிமே நான் செத்தா கூட உங்கள வந்து பார்க்க மாட்டேன். அதாவது நீங்க செத்தாலுமே நான் வந்து உங்கள பார்க்கவே மாட்டேன். இனிமே நீங்க யாரோ, நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் ரொம்பவே கோவமா ரூமுக்கு போயிட்டு, "காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி போலாம்" அப்படின்னு சொல்லுவோம். "என்னங்க நீங்க? இப்பதான் நான் உங்கள கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள எதுக்காக நம்ம வீட்டுக்கே போகணும்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க இங்க தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது" அப்படின்னு சொல்லுவோம். "ஏய் காவேரி, நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? நான் சொல்றத மட்டும் கேளு. தேவையில்லாம பேசி என்னை கடுப்பை கிளப்பாத. ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். அதுக்கப்புறம் உன்னை ஏதாவது நான் கேட்டுட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பு காவேரி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம விஜய் வந்து பேக் பண்ணிக்கிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பேகும் கைமா வந்து நிற்கிறாங்க. உடனே பாட்டிமா வந்து, "விஜய் என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. "இங்கே பாருங்கள், உங்கள் முகத்தில் முழிக்க கூட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு எங்கள் முகத்துலேயே முழிக்காதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தாவுக்கும் ஒன்றுமே புரியல. "ஏன்பா விஜய், நேற்று தானேப்பா வந்த, உடனே இன்றைக்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க, என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தாத்தா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட என் வாயாலிருந்து எப்படி தாத்தா சொல்ல முடியும்? அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போது பாட்டியும் சித்தியும் பண்ணியிருக்காங்க. அவங்கள பாட்டி சித்தின்னு சொல்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது தாத்தா. அவங்கள என் வாயால் சித்தி பாட்டின்னு சொல்கிறதுக்கும் என்னால் முடியாது தாத்தா. இனிமேல் அவங்களோட உறவே எனக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னே ஒன்றுமே புரியல நம்ம தாத்தாக்கு. "கல்யாணி, என்னாச்சு? அப்படி என்ன பண்ணீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "அது எப்படி தாத்தா சொல்லுவாங்க? ஏன்னா அவங்க பண்ண காரியம் அப்படி தாத்தா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னப்பா விஜய், எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் தான் சொல்கிறாங்க விஜய், "என் பொண்டாட்டி வயிற்றில் இருக்க குழந்தை, என் குழந்தைய கருவிலே கலைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க தாத்தா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னப்பா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் தாத்தா, உங்களுக்கே அதிர்ச்சியாக தானே இருக்குது. எனக்கும் அதே அதிர்ச்சி தான். இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போது நான் நல்லா இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கல போல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன பாட்டி, இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது உங்கள் சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. காலையில் கூட சாமியார் ஒருத்தவங்க இப்படி தான் சொன்னாங்க, உங்கள் ரத்த உறவால் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்தில் அந்த கடவுள் தான் உங்களை எங்கள் கண்ணுக்கு காட்டி விட்டுருச்சு. விஜய் மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா நாங்கள் இதே வீட்டில் தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைய இல்லாமல் பண்ணியிருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே ரொம்பவே கண்டபடி பேசுகிறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு, "காவேரி, நான் சொன்னது ரொம்ப தப்பு தான் காவேரி. தயவு செஞ்சு நீயும் விஜய் இங்கே இருங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்" அப்படின்னு சொல்லுவோம். "இங்கே பாருங்கள் பாட்டி, போதும் நாடகம் நடிச்சதெல்லாம். விஜய், நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது விஜய்" அப்படின்னு சொல்லுவோம். இங்கே விஜய் இருந்துட்டு, "ஆமாம் காவேரி, நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாட்டிமாவை தாத்தா பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. வயசானவங்களுக்கு கூட பார்க்காம செம்ம அடி. எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, "எவ்வளோ நாளும் என்ன அடிங்க, ஆனால் விஜயும் காவேரிங்கிறது போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள் தாத்தா, இப்படிலாம் எங்ககிட்ட நடித்து வேஷம் போட வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏற்கனவே டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னை கேட்காம நான் சொன்னதா காவேரியோட வீட்டில் போயிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதையும் மன்னிச்சு இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வந்தது கூட பெருசு இல்லை. அவங்களுக்கு காவேரியோட குழந்தைய, அதாவது என் குழந்தைய அழிக்கணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா அவ்வளோதான், என் குழந்தைய நான் இழந்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. "சரிங்க தாத்தா, நீங்கள் இங்கே இருக்கிறதுமே ரொம்ப டேஞ்சர் தான். நீங்கள் பாட்டிக்கு எதிராக ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னாலுமே உங்களையுமே ஏதாவது பண்ணிடுவாங்க. தாத்தா, நீங்கள் வாங்க தாத்தா, எங்கள் கூடவே நம்ம போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது நம்ம தாத்தாவுமே விஜய் காவேரி கூட போயிடுறாங்க. இப்போது விஜய் காவேரி தாத்தா இவங்க 3 பேரும் சாரதாவோட வீட்டுக்கு தான் வராங்க. இவங்கள பார்த்ததுமே நம்ம சாரதா திருப்புன்னு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் போனாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதா வந்து அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம, "உள்ளே வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே சாரதா எதுவுமே கேட்காம சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, "என்ன காவேரி, நேற்று தான் போனேன், இன்றைக்கி பேகும் கைமா வந்திருக்கு, அதுவும் தாத்தா வந்திருக்காரு, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால தான் விஜய்க்கு பிடிக்காம என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூடவே தாத்தாவும் என் கூட இருக்கணும் ஆசைப்பட்டாரு. அதனால தான் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எங்கள் சாரதா இருந்துட்டு, "நீ சொல்கிற காரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியலடி. ஏதாவது பிரச்சனையாடி சொல்லுடி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாத்தாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. தாத்தா ரொம்பவே கவலைப்படுறாங்க. "எங்கள் பாருமா காவேரி, நான் தான் உன்னை கம்பல் பண்ணி விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்காக தான்
தானே நம்ம வீட்டுக்கு விஜயை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் கல்யாணி இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்வான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, என்னை மன்னிச்சிருமா, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தாத்தா, பாட்டி பண்ண வேலை அதாவது தப்பான வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும், கடவுள் நம்ம பக்கம் இருக்கார் தாத்தா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம தாத்தாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் சாட்டுங்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாட்டிமா பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ராதா இருந்துட்டு, அம்மா நீதாம்மா இந்த ஐடியாவை சொன்னேன், நானும் அப்போவுமே சொன்னேன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை. அம்மா என்னம்மா பண்ணுறது, இந்த வீடே வெறிச்சோடி போய் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு எங்கள் அன்பர் சாப்பிட தான் வராங்க. பசுபதியை பார்த்துட்டு பசுபதிக்கிட்டேயுமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பசுபதியுமே அவங்க சைட்லேருந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ அன்பர்ஸ் வந்து என்ன வீட்டில் யாருமே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராதா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும், இதை கேட்டதுமே எங்கள் அன்பர்ஸ் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டை விட்டு காவேரி விஜயும் போக மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அவங்களா போயிட்டாங்க. என் அத்தை சூப்பர் வேலை தான் பண்ணியிருக்காங்க. எப்படியோ இனிமேல் இந்த வீடு, ஆஃபீஸு, சொத்து சோகம்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம். அஜய் பேருக்குமே எல்லாத்தையுமே மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஜயோட அப்பா வந்து நினைக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பசுபதி வந்து ராகினி கிட்ட, ராகினி நமக்கு சூப்பர் ஐடியா கிடச்சிருக்கு, இந்த அன்பரசு இப்போ தான் வந்து சொன்னார், அதான் அந்த காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலுமே அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்ம ராகினி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அந்த காவேரி கர்ப்பமாக தான் இருக்கலாம், அவள் குழந்தை இந்த பூமியில் காலடி எடுத்து வைக்கவே கூடாது, அவளை அப்படியே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சீக்கிரமாக அதை செய்யுங்கப்பா, இந்த காவேரியால் தான் என் வாழ்க்கை கெட்டுச்சு, நீங்களும் அவமானப்பட்டு நின்னீங்க, அவளால் நமக்கு எவ்வளவோ கஷ்டம், அதனால் அவள் உயிரோடு இருக்கக்கூடாது, முடிஞ்சு அவளையுமே போட்டு தள்ளிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து சொல்கிறாங்க. ராகாவுமே அவங்க மேலே ரொம்பவே கோவமாக தான் இருக்காங்க. அப்பா நீங்கள் ஏதாவது உதவி அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் வருவோம்ப்பா, அந்த குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து நிற்கவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகாவுமே சொல்கிறாங்க. சரிப்பா நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நீ எல்லாம் வேண்டாம், உனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, நீ வாழ வேண்டிய பையன், நான் பார்த்துக்கிறேன்ப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கார் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போது காவேரியும் விஜயும் எங்கேயாவது தனியாக வந்தாங்கன்னா அவங்கள மோதிடணும், அவங்க 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட் ஆகணும், அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு அவங்க 2 பேரையும் இடித்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி வந்து ஒரு ரவுடி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க, அவங்க வர நேரமாக பார்த்து தக்க நேரமாக அவங்கள இடித்து மோதி சாவடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ரவுடிக்குமே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே பாட்டிமாவும் ராதாவும் நம்ம காவேரியோட வீட்டுக்கு வராங்க. தாத்தாவும் விஜய் காவேரி இவங்கெல்லாம் இங்கே தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போது சாரதா தான் இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன தான் காவேரியோட குழந்தைய கொலை பண்ணணும்னு நினச்சாலுமே வீடு தேடி வந்திருக்காங்கன்றதுனால எதுவுமே பேசாமல் நமக்கு சாரதாமே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம விஜய் பார்த்ததுமே, இங்கே பாருங்கள் எதுக்காக நீங்கள் வந்தீங்க, யாருங்க நீங்கள், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே உங்களை மன்னிக்கிற இதில் நான் கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு இடத்த கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தாத்தாவுமே ஏதோ சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வந்து பார்க்கவும் இங்கே கல்யாணி வராங்க. கல்யாணி பார்த்ததுமே நம்ம தாத்தாவுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க கல்லுமே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் என்னை மன்னிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் விஷம் குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே கல்யாணி நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, தேவையில்லாமல் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனையாக நீங்கள் என் கூட பேசவே கூடாது, இங்கே வரவும் கூடாது, என்னை பார்க்கவும் கூடாது, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், என்னை மன்னிச்சிருப்பா, நான் என்ன பண்ணால் நீ என்னை மன்னிக்குவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் என்ன பண்ணாலும் என்னால் மன்னிக்க முடியாது பாட்டி, அதாவது நீங்கள் செத்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கங்கா இருந்துட்டு, என்னங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, இது பேரனோட வாரிசை அழிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, எந்த உலகத்துலையாவது இப்படி ஒன்று நடக்குமா, இப்படி ஒரு கொடுமை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தா சாகுன்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே வச்சு வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு நம்ம விஜயாலுமே சும்மா இருக்க முடியல. பாட்டி தேவையில்லாமல் அசிங்கப்படாமல் தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க, உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியுமே வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகவும் இங்கே கங்கா இருந்துட்டு
பார்த்துட்டு காவேரி இதெல்லாம் ஒரு குடும்பமாடி, ஏதோ பணம் தான் இருக்குது, பணம் இருந்தால் போதுமா, பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நிம்மதி வேணும்டி, அந்த நிம்மதி வந்து அந்த வீட்டில் இல்லவே இல்லை, போயும் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசவும் எங்கள் நம்ம சாரதா இருந்துட்டு ஏய் வாயை மூடுடி, இத்தனை நாள் பணக்கார குடும்பம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடனா காவேரி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க, அவனா விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக பணம் வேணும், அதுக்காக இக்கட்டான சூழ்நிலையில் தான் அப்படி ஒரு கல்யாணமே நடந்துச்சு, எல்லாம் தெரிஞ்சிருந்துமே இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கேடி, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கங்காவை திட்டுறாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பமே சரியில்லைம்மா, குழந்தையவே கொல்லணும்னு நினச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கெடுதலான எண்ணமாக இருக்கும், கெட்ட எண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லவும் போதும் நிறுத்து, நடந்ததவே பேசி காவேரியோட மனசை கஷ்டப்படுத்தாத, உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கங்காவை திட்டி உள்ளே அனுப்பிடுறாங்க. ஆமாம், நான் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு எப்போவுமே குத்தமாக தான் இருக்கும், நான் சொல்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா புலம்பிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம பாட்டிமா இருந்துட்டு காவேரி நீ எதை நினைச்சு கவலைப்படாத, அந்த கடவுள் உன் பக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களோட நல்ல மனசுக்கு எதுவுமே கெட்டதாக நடக்காது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமாவுமே சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது, இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பாட்டிஸ் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.